ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேர்ல்டு. எல்லாமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மினி லாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு லன்ச் ப்ரிப்ரேஷன். நம்ம வீட்டில் வந்துட்டு லன்ச் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தோம். அதை வந்து குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் வந்து தக்காளி சாதம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தக்காளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டு அரிசிலாம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு நீங்கள் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, அன்னாச்சி, பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வந்து 2 எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 1 கிளாஸ் அரிசி தான் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி என்னோடய அளவுகள் இருக்குது. நீங்கள் 4 பேர்த்துக்கு போகிறீங்கன்னா இதை காட்டில் டபுளாக வந்து பண்ணிக்கோங்க. ஆனியன் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வந்து வறுபடணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லி தழை, புதினா தழை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்மியானதான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா 2 எடுத்திருக்கேன். 2 வந்து நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸில் வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் மிளகாப்பொடி வந்து ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா வந்து கலர் கொடுக்கும், காரமாகவும் இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மிளகாப்பொடி வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் குக்காகட்டும். அதுங்களே வந்துட்டு நம்ம வந்து தக்காளி பழத்தை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிட்ஸ் மட்டும் குக் பண்ண விட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மெர்ஜ் ஆயிரும். மெர்ஜான பிறகு அது நீங்கள் வந்துட்டு அரிசியை வந்துட்டு அதில் பிறகு ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்துட்டு அரிசியை வந்து போடுங்க. நான் 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் அப்படின்னால நான் வந்து 2.5 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுறேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு எத்தனை கிளாஸ் ஊற்றணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தக்காளியில் வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவாக வந்து தண்ணி ஊற்றுங்க. இப்போ நார்மலாக ஊற்றுறத காட்டிலும் ஒரு 1/2 கிளாஸ் வந்து கம்மியாகவே ஊற்றுங்க. ஏன்னா தக்காளி ஆல்ரெடி இருக்கறனால குழஞ்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு, காரம் வந்து பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வந்த அப்புறம் நீங்கள் வந்துட்டு இறக்கி பாருங்கள். தம் அடங்கின பிறகு எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வந்ததன் பாய் ஃப்ரம் சத்யபிரியா மதன். பாய்.